ஸோ கைஸ், மை பெட் ஃப்ரெண்டோட செகண்ட் பார்ட்டு தான், அதாவது எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருமே லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மற்ற மெம்பர்ஸுக்கு போய் நம்ம வீடியோ வந்து சென்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான், ஏன் வேறு ஒன்றுமே இல்லை. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். எதோட முடிச்சிருந்தோம்னா, நம்ம டேங் வந்து சரியான போதையில் இருப்பான். ஜேகே வந்து ஒரு டேங் பக்கத்தில் வந்து ஒரு பையன் வர வட்டியோ ஜேகே வந்து வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கூட்டிகிட்டு போயிடுவான். கார் கூட்டிகிட்டு போகிறப்ப டேங் வந்து அவனோட பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுருப்பான். இவன் வந்து டிரைவர் சீட்டில் போய் உட்கார போவானா. அப்போ வந்து இவனுக்கு வந்து சீட் பெல்ட்டெல்லாம் போடுறதுக்காண்டி பக்கத்தில் வருவான். வரப்போ பார்த்தா டேங் வந்து அவ்வளோ க்ளோஸாக பார்க்க. ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்து டேவை வந்து பிடிக்கும். பட் இவன் தான் ஃப்ரெண்டுன்னே சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் எப்படி மனசில் இருக்கிறத சொல்லுவான். ஸோ அதனால் இவனை ஜெலஸ் ஆக்குறதுக்காண்டி நிறையா பேர்த்த பிடிச்சி அதை வந்து அவங்ககிட்டே சொல்லுவான். ஆனால் அது டேங் மூஞ்சியில் வந்து ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ தலைவன் வெறுத்து போய் சரி வேணா ஃப்ரெண்டாக தானே இருக்கான்ட்டு விட்டுருவான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பிடிச்சிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல, கண்ணெல்லாம் செவ்வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் டேயாங்கு. ஸோ இதை பார்த்துட்டு கண்ணு சுமிட்டாமல் தலைவன் அடித்து பார்க்குறான் நம்ம ஜேகே, நம்ம டேயாங்க. ஸோ அந்த சீட் பெல்ட்டை போட்டுகிட்டே இப்படி பக்கத்தில் வருவானா. அப்போ வந்து நம்ம டேயாங் வந்து ரொம்ப போதையில் இருக்கிறனால இப்படி நம்ம ஜங்குக்கை வந்து பக்கத்தில் வந்து இப்படி ஒரு மாதிரி கழுத்தில் வந்து கை வச்சு ஒரு மாதிரி புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணுறப்ப இந்த நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப டேயாங் பக்கத்தில் போவோம். எப்படின்னா அவனோட டேங்கோட லிப்பும் நம்ம ஜங்குக்கோட லிப்பும் 1 இன்ச்சு தான் கேப். அந்தளவுக்கு அவனோட மூச்சு காற்று நம்ம ஜங்குக்கு பட ஒரு மாதிரி எப்படி டெம்ட்டி ஏறுது நம்ம ஜேகேக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், டேயாங் அப்படியே அடித்து பார்க்குறான். டேயாங்கோட லிப்பை பார்க்குறான், அவனோட நோஸை பார்க்குறான், அவனோட கண்ணை பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்குது. டேயாங் வந்து சொல்ல போனால் டேயாங் வந்து போதையில் தான் இருக்கான், கண்ணை மூடி தான் இருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஆனால் ஏதோ ஒரு பொம்மை நல்லா கட்டிப்பிடிக்க இடமா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து வந்திருப்பான். டேயாங்கா நம்ம ஜேகேவா மெதுவாக அவன் கையை வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நீ வந்து அமைதியாயிரு, நீ இப்படிலாம் பண்ணேன்னா என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அவன் கையை விளக்கி விட்டுட்டு போய் அவன் வந்து என்ன பண்ணுவான், காரில் அவனோட வீட்டுக்கு தான் கூட்டி போகிறான். சொல்லப்போனால் வெக்கேஷனுக்காண்டி வந்திருப்பாங்க, லீவ் டைம்ன்றனால அவங்கவுங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாருக்கே போயிருப்பாங்க. ஸோ பாருக்கு போகிறப்ப இந்த மாதிரி வாங்கடா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜேகே ஜிமின் வீட்டில் தான் எல்லோரும் தங்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜேகே என்ன பண்ணுவான், நேராக டேயாங் அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவா. டேயாங் நம்ம ஜேகே வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலின்றனால ஸோ அவனுக்குன்னு நிறையா இடத்துல இருந்து நிறையா வீடெல்லாம் இருக்கும். ஸோ அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை. டேயாங்கா அப்படியே காரில் உட்காந்துருப்பான். தண்ணி அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம ஜங்குக்கு வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இருடா தண்ணி வந்துட்டு இல்லை காலி ஆயிடுச்சு, நான் போய் தண்ணி வாங்கிக்கிறேன்ட்டு ஒரு கடையில் வந்து நிப்பாட்டிட்டு போய் தண்ணி வாங்கிட்டு இருப்பான். டேயாங்க்கு வந்து சுச்சு வந்துடும் போல். என்ன பண்ணுவான், கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஜங்கு அங்கேருந்து வரடி, என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சுச்சா வந்துச்சுடா அதான்டா நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். ஓ அப்படியா, தண்ணி கேட்டேன், அது இங்கே வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. சரி இரு வச்சுட்டு நான் வரேன், எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு சாப்பிட, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இவனும் போய் திரும்படியாக வாங்க போவான். இவன் யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துப்பான். ஜங்குக்கு வந்து டேய் நீ கை வாஷ் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். இல்லையே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பான். டேய் கை வாஷ் பண்ணாமல் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். டேய் இதுக்கெல்லாம் எதுடா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அது டேயாங் வந்து அப்படியே வாங்க போவானா. ஜங்குக்கு கையை ரெண்டையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் திரும்படிய கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் தான் கொடுப்பான். ஸோ டேயாங் சாப்பிட்டுட்டே இருப்பான். அவன் க்ரீமெல்லாம் அவன் உதட்டுலலாம் அப்படியே பட்டிருக்குமாம். ஜங்குக்கு வந்து பார்க்குறா, அவனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா டேயாங் யூரின் பாஸ் பண்ணுறப்போ டக்குன்னு முன்னாடி வந்து பார்த்துருப்பான், என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. இவன் என்ன பண்ணுவான், இப்படி டக்குன்னு அவன் லிப்லலாம் ஒரு மாதிரி அந்த க்ரீமெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டி இருக்கும், அந்த பண்ணுனால ஒட்டி இருக்கும். ஸோ டேயாங்குன்னா ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டேயாங்கை வந்து ஒரு மாதிரி அவனோட சின்னலாம் கப் பண்ணிட்டு அப்படியே அவனை வந்து அந்த லிப்பில் இருக்கிறதெல்லாம் அப்படியே லிக் பண்ணிட்டு டேயாங் வந்து பார்ப்பானா. டேயாங்க்கு வந்து என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. அவன் ஏதோ கொடுக்குறியா நம்ம திம்பா அப்படின்ற மாதிரி தான் திண்டுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போலாம் முன்னாடி டேயாங்க்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இது என்ன பண்ணுவான், அதோட ஸ்டாப் பண்ணாமல் செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுவான். ஸோ இவனுமே ஃபேஷனட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க 2 பேருமே. ஸோ 2 பேருமே செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயும் அவன் வந்து நம்ம ஜங்குக்கே சரியான ப்ளே பாய் ஆச்சு. ஸோ காம்டம் பாக்கெட்டு எல்லாமே அவன் அங்கேயே வச்சிருப்பான் சேஃப்டிக்காக. ஸோ என்ன பண்ணுவான், கதவெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டு ஸோ ஜங்குக்கும் டேயாங்கும் செம்மையாக மேற்கோட் போய்கிட்டு இருக்கும் அந்த காரு. ஸோ சொல்ல போனால் அந்த காதே அப்படியே ஜங்குன்னு ஆடும். அந்த அளவுக்கு வந்து டேயாங்கும் நம்ம ஜங்குக்கும் அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் வந்து டாப் யாருன்னா நம்ம ஜங்குக்கு தான். டேயாங் வந்து போதையில் இருக்கிறதால அவனுக்கு டாப்பாக இருக்குமா பாட்டமாக இருக்கிறவன் எவன் பண்ணுறான் அந்த எதுவுமே அவனுக்கு தெரியல, அந்தளவுக்கு ஒரு போதையில் இருக்கிறான்.
சொல்லுவான். ஜங்குக்கா இங்கே பண்ணி முடிச்சுட்டு 10வது வீட்டுக்கு போய் நம்ம பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து செம்மையாக கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம். ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுவான், டேயை வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிறோம். கார் டிரைவர் அவன் தான் ஓட்டிகிட்டே இருப்பான். ஸோ அவன் வந்து உட்காந்துருப்பான். அவன் மேலே வந்து ஜங்குக்கு நம்ம டேயாங்க உட்கார வச்சுட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டேன். அவன் வீடு கொஞ்சம் தூரம் தான் அந்த கடை இருந்திருக்கும். ஸோ டக்குனே உள்ளே போயிடறாங்க. உள்ளே போகிறப்பயே படியிலலாம் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி மேக்கோட் செம்ம மூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு அங்கே. ஸோ டேயாங் உள்ளே போக போக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே போகிறான் ஜங்குக்கு. டேயாங்கும் அதே மாதிரி தான் ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டே போகிறான். ஸோ உள்ள பெட்டுக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஜங்குக்கு வந்து இங்கே பாரு நான் தான் டாப்பு, காலையில் எழுந்திரிச்சு நீ கற்றுனீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது இப்படி மாதிரி சொல்லுவானா. ஏன்னா அது கத்த போகிறேன், நான் எதுக்கிட்ட கத்த போகிறேன் அப்படிமா சொல்லுவானா. ஆமாம் இப்போ நான் யார் உங்க கூட இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படிமா சொல்லுவான். நீ யாருன்னா எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி அவன் போதையில் போய் சாப்பாடு இருந்திருப்பான். ஸோ இவனா செம்மையாக எப்படி சொல்ல ஃபோர்ஸ் பண்ணி கிடையாது. ஸோ அவன் செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். செம்மையாக மேக் அவுட் பண்ணி முடிஞ்சு காலையில் தான் ஆகுது. டேயாங் வந்து இப்படி எப்படி சொல்ல ஒரு மாதிரி குப்பரக்க படுத்திருக்கான். அவன் மேலே ஜங்குக் படுத்திருக்கான். ஸோ டேயாங் வந்து முழிச்சு பார்க்குறேன், ஏதோ ஒன்று ரொம்ப வெயிட்டாக இருக்கே நம்ம மேலேயே, நம்மளால அசைய முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு இப்படி சாய்வானா. ஜங்குக் வந்து அப்படியே புதக்கடி எப்படி சொல்ல அந்த கார்னரில் தான் படுத்திருப்பான் நம்ம டேயாங் அந்த பெட்டு கார்னரில். ஸோ இப்படி டக்குன்னு பரல வெட்டி ஜங்குக் வந்து பொதுக்கடின்னு கீழே வந்துடுவான். எப்போ பார்த்தாலும் நீ கீழே தள்ளுறதே இவனுக்கு வேலையாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே எந்திரிப்பானா. டேயாங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான், நெக்கடா நிற்கிறான். இதை பார்த்துட்டு கருமை பிடிச்ச நாளாரி நாயை ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ட்ரெஸ்ஸை தூக்கி எப்படி சொல்ல பக்கத்தில் இருக்கிற பிள்ளை தூக்கி எரிஞ்சிடுவான். சரி என்னைய நீ பார்த்தியா அது மாதிரி கேட்பான். என்ன ஆறா சொல்கிற அப்படிமா சொல்கிறப்போ உனைய பாடுறா ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தா அவனுமே நெக்கடா தான் உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே டேக்கு சரியான சாக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இது எப்படி சொல்ல பக்கத்தில் இருக்கிற பொரியெல்லாம் எடுத்து அவன் மேலே பூத்திட்டு என்னடா பண்ணையே நீ என்ன பண்ண நீ ரீப் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டோம். யார் நானா நீ தானே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேன்ட்டு டேயாங் மேலே பழைய போடுவான். நம்ம ஜேகே தான் எல்லாம் ஆரம்பிச்சிருவான். டேயாங் மேலே பழைய போட்டுருவான். ஏதாவது நான் ஆரம்பித்தேன் உனக்கு ஏன்டா புத்தி போச்சு அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து இவன் சொல்லுவான், நானே சரியான போதில் இருந்தேன், என் பக்கத்தில் யார் இருக்கானே எனக்கு தெரியல, நீ வந்து கிஸ் பண்ணப்போ நானும் போதில் தான்டா இருந்தேன், எனக்கு இப்படா தெரியும் அப்படிப்போ எனக்கு நல்லா தெரியும் நீ தான் கார் ஓட்டிட்டு வந்து நான் கார் புக் பண்ணி வந்தோம்டா 2 பேரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். அப்போ இது மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் கரெக்டாக செக் வைப்பான். அதுக்கு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நான் முதையே புக் பண்ணிட்டேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்தான்னு கதையை இழுத்து எப்படியோ டேயை நம்ப வச்சிருவான். டேயுமே பச்சை புள்ளியாக இருப்பான், நம்பிடுவான். ஸோ என்ன பண்ணுவான் நம்ம ஜங்குக்கு வந்து வேகமாக போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க அந்த 2 பேருமே. டேயாங்கா ஜங்குக்கு மூஞ்சியவே பார்க்கல, ஆனால் ஜங்குக்கா டேயாங் மூஞ்சியை தவிர வேறு எங்கேயும் பார்க்கல. ஸோ இப்படி தான் கதை போய்கிட்டு இருக்கு. இந்த ஜங்குக்கு வந்து ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்தடா சாப்பிட்றா அப்படி மாதிரி சொல்லி கொடுப்பா பாசமா. நான் உன்கிட்ட கேட்டேனா அப்படி மாதிரி ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ஜங்குக்குனால என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே பிள்ளைனால சொல்ல முடியாது. சரிடா நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஃபஸ்ட்டு என்னை வீட்டில் விடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான் டேயாங்கு. ஜங்குக்கு என்ன சொல்லன்னே தெரியலை. சரின்ட்டு வாடா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டி போய் விடுறேன்ட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டி போய் விடுவான். ஜங்குக்கு மூஞ்சி திரும்பி கூட டேயாங் பார்க்கல. ஜங்குக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வெளியே கட்டிக்காமல் ஜங்குக்குவே டேயாங்கவே தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு வீட்டுக்குள்ளே போகிறப்ப கரெக்டாக ஜங்கு கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் கால் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டேயாங்கா கண்டுக்கவே இல்லை, ஏதோ ஒரு நாய் கத்துது ரோட்டில் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போயிடுவான். ஸோ டேயாங் நம்ம ஜங்குக்கும் விடவே இல்லை, டெய்லி வந்து கால் பண்ணுவான், மெசேஜ் பண்ணுவான், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான் நம்ம டேம். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டேயோட ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஸோ அந்த ஜன்னல்லையே கல்ல தூக்கி போடுவான். டே அப்பயாச்சும் இவன் வந்து பார்ப்பானா அப்படின்னு ஒரு டேச்சும் பார்க்க மாட்டேன் பிள்ளை தூக்கி போடும். ஆனால் டேயாங்கா கண்டுக்கவே இல்லை. நீ தான் அவன் தான் ஜங்குக்கு தான் வந்திருக்கான்னு தெரியும், பட் வெளியே வரவே மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆகுது. ஜங்குக்கும் வரான், டேயாங் வரான். இப்போ 3rd இயர் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறான், உள்ளே வரான் ஜங்குக்கு ரொம்ப குஷியாகுது. அப்பாடி நம்ம டேவை பார்க்க போகிற ஒரு வழியா அப்படின்ற மாதிரி. டேவா ஜெய்கேன்னு ஒரு ஆள் இருக்கா அப்படின்றதே அவனுக்கு தெரியாத மாதிரி தான் நடந்துக்கிறான். ஆனால் ஜங்குக்கா நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் டே வந்து அதை கண்டுக்கவே இல்லை. நேராக ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மினை போய் ஹக் பண்ணுவான். நானும் தானே உன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம ஜங்குக்கு. ஆனால் ஜிம்மின் வந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிட்டு மச்சான் எப்படி மச்சான் இருந்த அப்படி மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஜேகேவா நான் எங்கே நல்லா இருக்கிறது, இங்கே ஒரு ஆள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்குது, ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேங்குது
மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்டா என்ன ஆச்சுடா, யாருடா அது, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மி எப்பயும் போல சண்டைக்கு போகிற மாதிரியே பேசுவான். ஆனால் நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணுவான், அதெல்லாம் இல்லைடா, அந்த டேங்க் பையன் தான்டா, நான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், இப்போ சாப்பிட்டியானான்னு தான்டா கேட்டேன், நீ கண்டுக்க மாட்டேங்கிறடா, இந்தா போயிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ ஜங்குக்கு பேசுறது ஆரம்பித்தோடனே டேங்க் போக ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்படிலாம் சொல்லப்பட்டியும் உண்மையே சொல்லு, நீ அவனை ஏதாச்சும் செஞ்சிருப்பேன், ஆனால் தான் அவன் வந்துட்டு பேசாமல் இருக்கா அப்படின்னு கரெக்டாக நம்ம ஜிம்மின் வந்து பாயிண்ட்டை பிடிக்க நம்ம ஜேக்கவா திருன்னு முழிக்க அப்படி இருக்க வட்டியோ, இல்லையா ஒன்றுமே இல்லையா, நான் ஒன்றுமே போகலடி, நான் எவ்வளோ நல்லவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன். தெரியும் நீங்கள் உத்தம புத்திரன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் பார்க்குறா. ஜங்குக்கு வந்து அசிங்கமாக போச்சே குமார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் வெளியே வந்து சொல்லலை. சரி வாமாப்பில் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு இருப்பாங்க கிளாஸுக்கு. டயாங்குமே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவான், அவனோட கிளாஸில் உட்காந்துருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்குமே வந்து பக்கத்தில் உட்காருவானா, இங்கே பாரு நீ என் பக்கத்தில் உட்காராது அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு வந்து நான் ஏன் உன் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, உனக்கு எப்படி என் மூஞ்சியை பார்த்து உனக்கு பேச தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன் நான் பேசுனேன்னா தப்பிங்க பாரு, அது வந்து போதையில் நடந்துச்சு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, என்னது போதையில் நடந்துச்சா, என்னடா நடந்துச்சுட்டு வேமா ஜிம்மின்னு வருவானா. இதை பார்க்குற டயாங் வந்து ஐயோ அசிங்கப்படுத்திடுவானே, ஊருக்கே தெரிஞ்சு போயிருமேன்ட்டு என்ன பண்ணுவான், ஜங்குக்கு கையை பிடிச்சி தரன்னு டயாங் வந்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரம் மாதிரி இருக்கும், மரத்தடியில் வந்து நிற்க வச்சுட்டு, இங்கே பாரு உனக்கு வந்து இதெல்லாம் பெருமையாக இருக்கா, எனக்கு இது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். ஏதாவது அசிங்கமாக இருக்கா, என்ன அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கோமாக்கிப்பான். அதுக்கு வந்து டேங்க் சொல்லுவான், அம்மா ஒன்று மாதிரி ஒரு ப்ளே பாய் கூட நான் ஒன்றா இருந்தேன்னா அது எனக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லுவான். இந்த வேர்டு வந்து ஜங்குக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் கையை வந்து ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி ஜங்குக்கு வந்து கேட்போம். உனக்கு தெரியுமா என் கேரக்டரை பற்றி, நான் ப்ளே பாயாக இருக்கேன்னா அவங்க வந்து எனக்கு ட்ரூவாகவே கிடையாது, நான் பண்ண எல்லாருமே இவங்களும் அதுக்காக மட்டும்தான் வந்தாங்களே தவிர வேறு, அதுக்கப்புறம் என் காசு பணத்துக்காக தான் வந்தாங்க, நான் அழகாக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காகவும் வந்தாங்க, அவ்வளோதான். நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு ட்ரூ லவ் தான், எனக்கு ட்ரூ லவ் கிடச்சா நான் இது எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுவோம் நம்ம டயாங்கு. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டயாங்கிட்ட பேசிடுவான். ஸோ டயாங்க் வந்து கேட்குறப்ப நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போவானா. இதை பார்க்குறப்ப ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. உனக்கு நான் என்ன தானே பண்ணணும், உனக்கு நான் என்ன பண்ணால் தான் என்னோட லவ் உனக்கு புரியும், இங்கே பாருட்டே எனக்கு வந்து உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆனால் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல அப்படிமா சொல்லிட்டு இவன் வந்து கத்துவான். டயாங் வந்து காதுலேயே வாங்க மாட்டான், என் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான், என்னமோ பண்ணித்தோலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டயாங் பொறுத்தவரைக்கும் அவன் அவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்கான். ஸோ திரும்படி அவன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவ்வளோதான். ஸோ இதோட செகண்ட் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம தேர்ட் பார்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, பார்த்துருங்க, ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா செல்லங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம், எல்லோரும் சேஃபாக இருங்க, பார்த்துருங்க, பாய்.